நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் ரெண்டு வகையாக பிரிக்கப்படுகிறது. ஒன்று நன்மையானவை, மற்றொன்று தீமையானவை. நன்மையான காரியங்களை நீங்கள் செய்கின்ற காலமெல்லாம் அந்த நன்மையான காரியம் அல்லாஹ்வை போய் அடைகிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்து இந்த உலகம் அழிகின்ற வரைக்கும் எந்த மனிதர் எந்த நன்மையை செய்தாலும் அந்த நன்மை அதற்கு சொந்தக்காரன், அது யாருக்காக செய்யப்பட்டது என்பதை கவனித்து பார்க்கின்ற பொழுது அந்த நன்மை அல்லாஹ்வுக்கு என்று தெளிவாக தெரிந்து அது அவனுக்கு போய் அடைகிறது. அதே போன்று தீமையை நாம் பிரித்து பார்க்கின்ற பொழுது, ஒரு தீமையை ஒருவன் செய்து விட்டான், அல்லது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்து உலகம் அழிகின்ற வரைக்கும் ஒரு மனிதர்கள் தீமையை செய்து கொண்டிருக்கிறார்கள் சொன்னால் அந்த தீமை யாருக்கு போய் சேர்றது? ஷைத்தானுக்கு போய் சேருகிறது. இந்த உலகம் இரண்டாக பிரிக்கப்பட்டிருக்கின்றது. ஒன்று அல்லாஹ்விற்காக வேண்டி வாழக்கூடிய அடியார்கள், மற்றொன்று ஷைத்தானுக்காக வேண்டி வாழக்கூடிய அடியார்கள். அல்லாஹ்வுக்காக வாழக்கூடியவர்களை கவனித்து பார்த்தால் அவர்கள் எல்லா காலமும் அல்லாஹுவை வணங்கி கொண்டிருப்பார்கள், அல்லாஹுவை துதி செய்து கொண்டிருப்பார்கள். ஷைத்தானுக்காக வேண்டி வாழக்கூடிய மக்களை கவனித்து பார்த்தால் அவர்கள் வாழ்நாள் முழுக்க எப்பொழுது பார்த்தாலும் தீமைகள் நிறைந்தே காணப்படும். ஆக நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய நன்மை தீமை, இந்த இரண்டிலும் நன்மையானவை அல்லாஹ்வுக்கே போய் சேர்கிறது. நன்மையான காரியங்கள் அனைத்தும் அல்லாஹ்வுக்கு என்ற தலைப்பை நாம் இன்னும் எப்படி விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால், நீங்கள் வாழ்விலே எந்த நல்ல காரியத்தை செய்தாலும், பொதுவாக நல்ல காரியமே கிடையாது முஸ்லிம் சமூகத்துல, இருக்குதான் டைமிங் அமல் மாதிரி. இன்னைக்கு டைமிங் துனியா, டைமிங் மாதிரி ஆயிப்போச்சு. எல்லாமே தேவைக்கு தொழுது கொள்வது, தேவைக்கு அல்லாஹ்வை சுஜூது செய்து கொள்வது, தேவை ஏற்பட்டால் ஒரு ஆடு சதக்கா செய்து கொள்வது, இன்னும் கொஞ்சம் காசு பணங்கள் இருந்தால் ஒரு உம்ரா ட்ரிப்பு போயிட்டு வந்து விடுவது, இப்படி தேவைக்கு அல்லாஹ்வை மாத்திரமே ஊர்காவை போன்று தொட்டுக் கொள்ளக்கூடிய உம்மத்தை தான் இன்றைக்கு நாம் காலம் காலமாக இந்த உம்மத்தை அதிகரித்திருப்பதை பார்க்க முடிகிறது. 100% நன்மை என்றால் அதில் 25% மட்டும்தான் அல்லாஹ்வுக்கு போய் சேர்கிறது. மீதி 75 வகையான அந்த நன்மையா அல்லது தீமையா என்பதை அல்லாஹ் மறுமையில முடிவு செய்கிறான். மஹ்ஷர் மைதானத்திலே கேள்வி கணக்கு கேட்கின்ற பொழுது நீ யாருக்காக செய்தாய் என்று அல்லாஹ் கேட்டான். இந்த அடியான் சொல்லுவான், லில்லாஹ், உனக்காக செய்தேன் என்று சொல்லுவான். அல்லாஹ் சொல்லுவான், நீ எனக்காக செய்யவில்லை, நான் ஒரு படம் போட்டு காமிக்கிறேன் பார், நீ செய்ததெல்லாம் பேருக்காக, புகழுக்காக, பகட்டுக்காக, உன்னுடைய சுய கௌரவத்துக்காக, நீ யார் என்பதை காண்பிப்பதற்காக, இன்னும் ஒரு படி மேல் உன்னுடைய நெருங்கிய கூட்டாளி ஷைத்தானுக்காக என்பதாக அல்லாஹ் தஆலா பட்டவர்த்தனமாக மறுமை நாளில் வெளிச்சப்படுத்துவான். நம்முடைய வாழ்வில எந்த காரியத்தை நாம் செய்வதாக இருந்தாலும் மேலான பெருமக்களே, அதற்கு ஒரு நோக்கம் இருக்க வேண்டும். கவனித்து பாருங்கள், ஒரு வீடு கட்டுகிறோம், ஒரு நோக்கத்தை முன்வைத்து வீட்டை கட்டுகிறோம். எந்த அடிப்படையில் வீட்டை அமைக்க வேண்டும்? ஒரு தொழில் செய்ய தொடங்குகிறோம், ஒரு நோக்கத்தை முன் வைக்கிறோம். எப்படி தொழிலை இன்னும் மேம்படுத்துவது, எந்த அடிப்படையில் தொழிலை நடத்துவது? கவனித்து பாருங்கள். அல்லது ஒரு வெளிநாட்டு பயணம் செல்கிறோம், நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த குடும்பத்தை யாரிடத்துல விட்டு செல்வது என்ற ஒரு நோக்கத்தை முன் வைக்கிறோம். நம்முடைய அத்தனை வாழ்விலே எல்லா காரியங்களிலும் ஒரு நோக்கத்தை, ஒரு லட்சியத்தை, ஒரு இலக்கை நோக்கி நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் உலகம் சார்ந்த விஷயங்கள். மறுமை சார்ந்த விஷயத்திலே, நன்மை சார்ந்த விஷயத்திலே ஒரு அமல் செய்கின்ற பொழுது, உதாரணத்திற்கு ஒரே ஒரு சுப்ஹானல்லாஹ் சொல்லுகிறீர்கள், நீங்கள் அதன் நோக்கம் எப்படி இருக்க வேண்டும்? இது எனக்காக வேண்டியா அல்லாஹ்வுக்காக வேண்டியா என்ற எண்ணம் உள்ளத்துல வரணும்.